கல்லூரி பங்குன்னு சொல்லுவோம் தெரியுங்களா, எல்லாம் தெரிஞ்சுட்டு தெரியாத மாதிரி இருக்கிறது. அதான் அதிமுகனுடைய தலைமையே. நான் ஏதோ அவதூறாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுக்காக தான் பிஜேபியோட இருக்கிறாங்க. அதிகாரத்தை வச்சுக்கிட்டு என்ன பித்தலாட்டம் எல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் பண்ணக்கூடிய கட்சி பிஜேபி அப்படின்றது தெரிஞ்சுதான் நிற்கிறாங்க கூட. இல்லாட்டி பிஜேபி ஒன்றும் இவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு தேவையே இல்லை. இப்போ பாருங்க, இன்வெஸ்டிகேஷன் இன்டு ஆலன்ஸ் நியர்லி ஸ்டோலன் ஓட்ஸு, இதை பற்றி இவ்வளோ பெரிய செய்தியை போட்டிருக்கான் பாருங்க இந்துல கடந்த சனிக்கிழமை. இது என்ன தெரியுங்களா? வாக்காளர்களை அவங்களுக்கு தெரியாமலேயே வாக்காளர் பட்டியல் நீக்கணும். இது 5994 பேர் ஒரே ஒரு அசம்பிளியில், எங்க கர்நாடக மாநிலத்தில். புரியுதுங்களா? அது இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறான். கம்ப்ளைண்ட் போய் அங்கே இருக்கிற சிஐடி அது பண்ணுறான். அதுக்கான டீட்டெயிலை கொடு, யார் இதை பண்ணது, யார் அழிச்சது, அவங்களுடைய பேரை ஃபார்ம் 7 வந்துட்டு அப்லோட் பண்ணி யார் அழிச்சது அப்படின்ற டீட்டெயில் கூட தேர்தல் ஆணையம் கொடுக்க மாட்டேங்குது. அதான் செய்தி. ஸோ இதான் பிஜேபி. இதெல்லாம் தெரியாதா? வைகை செல்வருக்கு தெரியாதா? இல்லை அண்ணன் ஜெயக்குமாருக்கு தெரியாதா? இல்லை ஐயா பொன்னையனுக்கு தெரியாதா? இல்லை ஐயா முனுசாமிக்கு தெரியாதா? ஐயா இவங்கெல்லாம் ரொம்ப தரோவான அரசியல்வாதிகள். எடப்பாடி பழனிசாமி உட்பட எல்லாமே தெரியும். ஆனால் அவங்களோட அவங்க நிற்கிறாங்க. புரியுதுங்களா? இவங்களுக்கு என்ன பதவி ஆசை மேலே, தலைமை முதலமைச்சர் இதில் வந்து இவங்க பிரிஞ்சாங்களே ஒழிய இவங்களுக்குள்ள எந்த முரணும் யாருக்கும் கிடையாது. ஏதோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு அதில் வந்து 40,000 கோடி வந்தது, அப்படியே ஹோல்சேலாக ஒரு லவட்டிக்கிட்டு போயிட்டாரு அப்படின்ற எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதெல்லாம் நல்ல ஸ்மூத் ஷேரிங் தான். பிஜேபியோட இவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. தமிழ்நாட்டில் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் யாங்க ஆளுமையில் நாங்கள் இருக்கணும், அவ்வளோதான்.